ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் வெந்நீர் காய்ச்சிட்ருக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து உள்ளே போட்டுடலாம். நான் சூப்பெல்லாம் வைக்கலைங்க. சூப்பெல்லாம் வைக்க கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும். முருங்கைக்கீரையை பிடுங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அதை அப்படியே தண்ணி சுடுதண்ணி வச்சு அப்படியே அதில் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் வர்ற மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதித்து வெந்து அந்த கீரையில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி தண்ணி வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக மாறணும். அதை தட்டி கொதிக்கட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ தண்ணி நான் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கூட கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதித்து நல்லா வெந்து வரட்டும். நான் சிம்மில் வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட பார்க்கலாம். இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி வச்சேன். தண்ணி வந்து நல்லா வற்றி பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். லைட் க்ரீன் கலரில் இருக்கா. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நல்லா கீரையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட வச்சுருக்கேன். கீரையுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டம்ளரில் ஊற்ற போகிறேன். 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் நான் இப்போ ஊற்றிக்கிறேன். அந்த இலை இருக்குது பார்த்திங்களா, இலையை கூட நான் தனியாக வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இலையெல்லாம் தனியாலாம் வைக்கலை. இலையோடு சேர்த்தே நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா கீரை வந்து அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது எனக்கு ஊற்றிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் இந்த கீரை இந்த இலையோடு சேர்த்து தான். ஏன்னா இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எப்படி அப்படியே குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதில் வந்து ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோக்காண்டி கொஞ்சம் டைம் எடுத்து நான் பண்ணுறேன். டக்குன்னு கீரை கார்டன்லேருந்து பிடிங்கிட்டு வந்து அப்படியே ஆஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது 2லேயுமே ஊற்றியாச்சு சரிங்களா. இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீரை கிடக்கு, எடுத்துக்கலாம். இப்போ 2லேயுமே வந்து நம்ம கீரையை ஊற்றியாச்சு. இப்போது இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுலேயுமே கீரை இருக்குது, 2லேயுமே இப்போது கீரை இருக்குது. இப்போது நான் இதில் ஒரு ஸ்பூன் போட்டுடுறேன். இதில் ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூன். எனக்கு வந்து இதில் அடியில் கொஞ்சம் நல்லா கீரை இருக்குது. இது வந்து பாருங்கள், நேரம் ஆக ஆக கீரை வந்து அடியில் போய் மேலே தண்ணி மட்டும் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் இது போட்டுக்கலாம். இப்போது இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் லெமன் தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். அப்படியே அது கூட வந்து கொஞ்சம் பெப்பர், நீங்கள் வேக வைக்கிறப்பே பெப்பர் போடனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சமாக பெப்பர் போட்டாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கலக்கி எடுத்து அப்படியே குடிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக நம்ம காலையில் டீ இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக நல்லா சுட சுட இந்த மாதிரி கீரை தேனா ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க. எதுக்குங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம். அவ்வளோ பெனிஃபிட் உள்ளது. இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி குடிக்க பிடிக்கும். நீங்கள் வந்து பூண்டு, சீரகம், தக்காளி இந்த மாதிரி சூப்பாக போட்டு குடிக்கலாம் குடிங்க. நாங்கள் இந்த மாதிரி இருந்தாலே குடிச்சிருவோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூடாக இருக்குது, வாயில் கூட வைக்க முடியலை. ஆனால் இது வந்து நம்ம சூப் அளவு டேஸ்ட் இருக்காது. நான் இப்போயே சொல்லிடுறேன், சூப் டேஸ்ட் இருக்காது. டக்குன்னு நம்ம செஞ்சு இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை டக்குன்னு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் காலையில் எவ்வளோ வேலைன்னு பார்த்துட்டு சூப்போட கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. அதுக்கு நம்ம இந்த மாதிரி டக்குன்னு மிளகு பொடி லெமனை போட்டு வேக வச்சு டக்குன்னு மிளகு பொடி லெமனை போட்டு இது கூட நீங்கள் சீரகத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. போட்டு நம்ம டக்குன்னு குடிச்சிடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி குடிச்சு பழகிடுச்சு. ஆனால் டேஸ்ட் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. ஆனால் நம்ம வந்து உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த முறைப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம உப்பு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் உப்பு, அந்த காரம், அந்த புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். உப்பு காரம் புளிப்பெல்லாம் இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சூப்பு குடிக்கிற அந்த டேஸ்ட் வந்து இதில் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா குடிங்க. நாங்கள் வந்து எப்படியும் வீக்லி ஒரு 2 days 3 days இந்த மாதிரி பண்ணி குடிப்போம். அடிக்க தடவை கீரை எப்படிங்க டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு குடிப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே பாய்.